வணக்கம், என் பெயர் தீப்ஷிகா. இன்று நான் சிறுதானியங்கள் மற்றும் அதன் பயன்களை பற்றி கூறப்போகின்றேன். சிறுதானியங்கள் இரு பக்கமும் பயனுள்ளதாக அமைகின்றன. அதாவது உண்ணும் நமக்கும் அது பயன்களை தருகிறது மற்றும் அது விளைவிக்கும் விவசாயிகளுக்கும் அது பயனளிக்கிறது. எப்படி? அது சிறிய நீர் வசதி மற்றும் மண் வசதியில் வளரக்கூடியவை. அது வளர்வதற்கு சிறு நேர காலகட்டமே போதுமானதாக அமைகின்றன. அதனால் அது விவசாயிகளுக்கும் லாபம் உள்ளதாக இருக்கின்றன. சிறுதானியங்களில் நம் சுவையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நமக்கு ஊட்டச்சத்துக்களையும் தருகிறது. சிறுதானியங்களில் நாம் கிச்சடி, உப்மா, பாயாசம், நவதானிய தோசை போன்ற பல வகைகளை செய்யலாம். இன்றைய காலகட்டத்தில் பெரியோர்களுக்கு வேலை இல்லாத காரணத்தினால் சிறு பிள்ளைகளுக்கு காலையில் ஃப்ளேக்ஸில் பால் ஊற்றி தருகிறார்கள். பாட்டிகளோ எனக்கு ஓட்ஸ் கலக்கி தந்துருமா, நான் உடம்பை குறைக்கணுன்றாங்க. ஆனால் இந்த நம்மளுடைய காலகட்டம் எப்படி மாறிடுச்சுன்றதை நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய நவதானியங்களையும் சிறுதானியங்களையும் என்றும் நம்ம வரக்கூடாது. ஏன்னா அன்றைய காலத்து மன்னர்களும் சித்தர்களும் நம்மளோட மக்கள் அறம் சார்ந்த சிந்தனை அவங்களுக்கு இருந்தது. நம்மளோட மக்கள் இதை சாப்பிட்டா நல்லா இருப்பாங்களா, அவங்களுக்கு எந்த நோயும் வராமல் அதை தடுக்குமா அப்படின்ட்டு அவங்க அறம் சார்ந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கு நம்ம மதிப்பை கொடுத்து என்றும் சிறுதானியங்களே சாப்பிட்டோம். நம்ம அரிசி சாப்பிட்றோம்ல, அந்த அரிசியில் கார்போஹைட்ரேட் என்ற சத்து இருக்கிறதா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதை பாலிஷ் பண்ணுற காரணத்தினால அந்த கார்போஹைட்ரேட் சத்துமே போயிடுது. அதனால் அரிசி வெறும் சக்கை மட்டும்தான், அதை 3 வேளை சாப்பிட்றதுனால நம்ம சுகர், ரத்த கொதிப்பு போன்ற நோய்கள் மட்டுமே வரும். அதனால் 3 வேளையும் சாமை அரிசி, வரகரிசி, திணை அரிசி போன்ற அரிசிகளை சேர்த்துக் கொள்ளும் போது நமக்கு சர்க்கரையும் கட்டுப்பாடாக இருக்கும், ரத்த கொதிப்பும் வராமல் தடுக்கும். வணக்கம், நாங்கள் தான் தமிழகத்தை ஆட்சி செய்த மூவேந்தர்கள். வணக்கம், நான் சாஷா மகஸ்ரீ, ஸ்ரீ கிறிஸ்து சர்வதேச பள்ளியில் பயிலும் 6ஆம் வகுப்பு மாணவி. நான் இன்று வரலாறு துவங்கிய காலத்திலிருந்து 18ஆம் நூற்றாண்டு வரை சிறப்பாக நீதி தவறாமல் ஆட்சி செய்த மூவேந்தர்களை மூத்தவரான பாண்டியர்களை பற்றி சில வரிகள் கூற வந்துள்ளேன். இவர்கள் கடலுக்கு எதிரே இருப்பதால் மீன் சின்னம். இவர்கள் காலத்திற்கு ஏற்ப 5 வகையாக பிரிக்கப்படுவார்கள். முற்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், இடைக்கால பாண்டியர்கள், கடைசங்க பாண்டியர்கள், தென்காசி பாண்டியர்கள். முற்கால பாண்டியர்களில் மிகவும் முக்கியமான மன்னன் நெடியோன். இவர் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்ததால் இவருக்கு இந்த பெயர். இவர்தான் பாண்டிய வம்சத்தின் மூத்த மன்னர். மகன் கடலுக்கு பல விழா எடுத்துள்ளார். பிற்கால பாண்டியர்களில் மிகவும் முக்கியமான மன்னர் மாரவர்மன் சுந்தர பாண்டியன். இவர் ஒரு மாவீரர், சோழர்களை அழித்த ஒரு மன்னர். பிறகு கடைசங்க பாண்டியர்களில் 2 முக்கியமான மன்னர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நீங்களும் அறிந்திருப்பீர்கள். அவர்கள்தான் கொற்கை பாண்டியன், ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். கொற்கை பாண்டியன் அந்தணரின் மனைவிக்கு ஏற்பட்ட துன்பத்தை புரிந்து கொண்ட இவர் தன் கையையே வெட்டிக் கொண்டார். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் பல போர்களில் வென்ற இவர் தன்னைக்கு தவறான நீதியை தந்ததால் மனமுருகி இறந்து போனார். கடைசங்க பாண்டியர்களில் முக்கியமான மன்னன் பாண்டியன் கடுங்கோன். இவர் கிபி 300 ஆண்டு
பின்பு இடைக்கால சோழர்கள் மற்றும் பிற்கால சோழர்கள். முற்கால சோழர்கள் என்று நாம் கூறும்போதே கல்லணை கட்டிய கரிகாலன், கிள்ளி வளவன் என்று பல அரசர்களும் மன்னர்களும் இருந்தாலும் இதற்கு தொடர்ச்சி இல்லை. எனவே நான் இடைக்கால சோழர்கள் பற்றியும் பிற்கால சோழர்கள் பற்றியும் தான் கூற வந்துள்ளேன். இடைக்கால சோழர்கள், நான் முன்பே கூறியது போல் விஜயாலய சோழன் தான் இக்காலத்தை தொடங்கினார். இதற்கு பிறகு விஜயாலய சோழனுடைய மகன் ஆதித்ய சோழன் ஆண்டார். ஆதித்ய சோழன் 891ஆம் ஆண்டிலிருந்து 907ஆம் ஆண்டு வரை ஆட்சி செய்தார். சரி, இப்பொழுது வரும் அரசர்களும் மன்னர்களும் பிற்கால சோழர்கள் அமைக்கப்படுவார்கள். எனவே எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்கு என் ஆசிரியர்களுக்கு என் மிகுந்த நன்றியை கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் கிரிஷிகா. நான் ஸ்ரீ கிறிஸ்து சர்வதேச பள்ளியில் பயிலும் ஆரம்ப மாணவி. கேரளாவை ஆட்சி செய்து ஒரு வித்தையில் சிறந்து விளங்கிய சேரர்களை பற்றி சில வரிகள் கூற வந்துள்ளேன். சேரர்கள் கிமு 4ஆம் நூற்றாண்டில் துவங்கி கிபி 12ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தவர்கள். சேரர்கள் கூட்டாட்சி செய்தார்கள். அதாவது அரச பரம்பரையில் மூத்த மகன் அரசராகவும் தனது தம்பிமார்கள் சிற்றரசராகவும் பதவியேற்றனர். சேரர்களின் சேர வம்சத்தின் தலைநகரம் கரூர். அது வஞ்சி என்றும் அழைக்கப்படுகிறது. இவர்கள் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயிலை கட்டியவர்கள். சேரர்களின் காலம் 4 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை சங்ககால சேரர்கள், பிற்கால சேரர்கள், வேணாடு சேரர்கள் மற்றும் குலசேகர மரபு சேரர்கள். சங்ககால சேரர்கள் இவர்கள் கிறிஸ்துவருக்கு 300 வருடங்கள் முன்பே ஆட்சி செய்தனர். சங்ககால சேரர்களை பற்றி 18 மற்றும் சில மன்னர்களை பற்றி கூறியுள்ளது. உதயசேரர், நெடுஞ்சேரர், கல்யாண சேரர் என்று பல சேரர்களை பற்றி கூறியுள்ளது. சங்ககால சேரர்கள் 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை மாணவர் அரசர்கள் மற்றும் விருப்போரை அரசர்கள். சேர அரசர்களின் மூத்த அரசர் பெருஞ்சேரர். அவருக்கு பின் உதயசேரர், நெடுஞ்சேரர் மற்றும் அவர்களின் மகன்கள் சிற்றரசராக பதவியேற்றனர். இருப்போரை மன்னர்கள். இது சங்ககால சேரர்களின் 2ஆம் பிரிவு. இதில் அத்துவமிரும் ஒரு மூத்த மன்னர். இவருக்கு பின் செல்லக்கடுகோ, பெருங்கடுகோ, கடைக்கால் என்ற தலைமுறைப்படி ஆட்சி செய்தனர். சேரர்கள் பாண்டிய வம்சத்தால் அழிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம். நாம் மூவேந்தர்களுக்கு மரியாதை கொடுத்து நம் தமிழை வளர்ப்போம் என்று கூறி எங்களது உரையை முடிக்கின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரியா. நான் 3ஆம் வகுப்பு எச் பிரிவில் படிக்கின்றேன். நான் கூறப்போகிறது நெகிழ்வை தவிர்ப்பி. நெகிழி 1862ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் பால்கிட்ஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. நெகிழி ஒரு மக்காத குப்பை என்பதால் இதனை பூமி மாசடைகிறது. நெகிழி நீரில் மிதந்து தண்ணீரை மாசுபடுத்துகிறது மற்றும் ஓசோனை ஓடையாக்குகிறது. நெகிழி அதிகமாக பயன்படுத்துவதற்கான காரணம் இதை எடுத்துச் செல்ல சுலபமாகவும் விலைமலிவாகவும் இருப்பதால் தான். ஆனால் நெகிழியில் விளையும் தீமைகள் ஏராளமானது. நெகிழியை தயாரிக்கும் போது வெளிப்படும் ரசாயன கழிவுகள் நீர்சாலையில் கலந்து நீரை மாசுபடுத்துகிறது. பாலித்தீன் கவர்கள் பல ஆண்டுகள் மக்காமல் இருப்பதால் மாறி வரும் இந்த பூமி வறட்சிக்கு முக்கிய காரணமாகும். முடிந்தவரை பாலித்தீன் கவர்களை பயன்படுத்தாமல் இருக்கலாம் அல்லது மறுசுழற்சி செய்யலாம். பயன்படுத்தினால் பிளாஸ்டிக் மாசுக்களை தவிர்க்கலாம். இந்த பூமி நமது தாய் போன்றது. இதை பாதுகாப்பதும் வளமாக்குவதும் நமது கடமையாகும். நெகிழியை ஒழிப்போம், மாசு இல்லாத உலகை படைப்போம். நன்றி, வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு மூட்டுவதே மூட்டக்குடி நம் தமிழ்குடி. இத்தகைய சிறப்புமிக்க தமிழ்குடியின் பெருமைகளை உலகறிய செய்த பல மன்னர்களில் இப்பேரரசர்களை பற்றி பேசந்துள்ள நான் பாவையானி ராஜராஜ சோழன். அருள்மொழிவர்மன் என்ற இயற்பெயர் கொண்ட ராஜராஜ சோழன் கிபி 987ஆம் ஆண்டு சோழ தேசத்தின் மன்னராய் பதவியேற்றார். இவர் ஆண்ட காலத்தை பொற்கால ஆட்சி காலம் என்று வரலாற்று அறிஞர்கள் கூறுவார்கள். தான் வாழ்நாளில் தான் செய்த போகலில் ஒரு முறை கூட தோல்வி காண பேரரசர் தனது மக்களுக்கு நன்மை ஏற்படும் வகையில் பல திட்டங்களை உருவாக்கினார். எடுத்துக்காட்டுக்கு சாவமுவா திட்டம் உலகமே வியக்கும் அளவுக்கு தஞ்சையில் பெரிய கோயிலை எழுப்பினார். தஞ்சை பெரிய கோயில் இது 1003ஆம் ஆண்டு தொடங்கி 1010ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. இக்கோயிலில் விமான கோபுரமும் பெரிய லிங்கமும் தமிழ் எழுத்துக்களை அடிப்படையாக வைத்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. 1987ஆம் ஆண்டு இக்கோயில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. ராஜேந்திர சோழன் மதுராந்தக சோழன் என்ற இயற்பெயர் கொண்ட ராஜேந்திர சோழன் கிபி 1012ஆம் ஆண்டு சோழ தேசத்தின் மன்னராய் பதவியேற்றார். இவர் ஆண்ட காலத்தில் சோழ
வெற்றி கொடியை நட்டார். இவரும் தோல்வி காணாத பேரரசர். தான் வளர்ப்பு தாயின் மீது இந்த பாசத்தால் அவருக்காக ஒரு கோயிலை கட்டினார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது உங்களுக்கு மூலிகை மற்றும் பயன்களை பற்றி கூற போகிறேன். மூலிகை என்றால் என்ன? ஒரு செடியில் இருக்கும் பூ, காய், கனி, பழம் இது அனைத்துமே மூலிகையாக கருதப்படுகிறது. எனக்கு தெரிந்த சில மூலிகை பற்றி கூறுகிறேன். ரணகளி. ரணகளியில் இருக்கும் அனைத்து பாகங்களும் முக்கியம். ரணகளி கிட்னிகளை நீக்கும், காயங்களை நீக்கும், இரத்த கசிவை குணமாக்கும், மூளை நோயை நீக்கும், கண் வலியை நீக்கும். அடுத்து தூதுவளை. சளி, இருமல், மூக்கடைப்பு, தொண்டை நோயை குணப்படுத்தும், நுரையீரல், மூச்சுக்குழாயில் உள்ள சளியை நீக்கும், வாய் உப்புசத்தை குணப்படுத்தும். அடுத்து கற்றாழை. கற்றாழை அழகுக்கு பயன்படுகிறது, உணவாகவும் பயன்படுகிறது. அடுத்து வெற்றிலை. வெற்றிலை வாய் துர்நாற்றத்தை நீக்கும், பற்களை பலப்படுத்தும், செரிமானத்தை மேம்படுத்தும். அடுத்து பிரண்டை. மூளை நரம்பை பலப்படுத்தும், உடல் சுறுசுறுப்பு அதிகப்படுத்தும், ஞாபக சக்தி அதிகப்படுத்தும். நன்றி. வணக்கம். என் பெயர் தேவஹம்சினி. நான் 4ஆம் வகுப்பு ம பிரிவில் படிக்கின்றேன். இன்று நான் பேசுள்ள தலைப்பு பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் என்பது தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலங்களின் கூட்டு திட்டமாக 1958 தொடங்கப்பட்டது. இது ஒரு பல்நோக்கு திட்டம் மற்றும் இல்லாமல் இரு மாநிலங்களின் ஒத்துழைப்பையும் தமிழக பொறியாளர்களின் திறமையும் தமிழக அரசியல் தலைவர்களின் துணிச்சல் மிக்க ஆட்சி திறமையும் பறைசாற்றுகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய கூறுகள் 10 அணைகள், 4 பவர் ஹவுஸுகள், 6 முக்கிய சுரங்கங்கள் மற்றும் 7 நீர்ப்பாசன கால்வாய்கள் கொண்டவை. இந்த திட்டத்தால் தமிழ்நாட்டின் கொங்கு மண்டல மாவட்டமான கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் கேரளாவின் பாலக்காடு மாவட்டமும் பயன்பெறுகின்றன. இந்த திட்டத்தின் நோக்கம் அரபிக் கடலோரத்திலிருந்து வரும் காற்று மேற்கு தொடர்ச்சியான மலையின் மீது மோதி மேற்கு சரிவில் இருக்கும் கேரளா மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு அதிகரித்தும் கிழக்கு சரிவில் இருக்கும் தமிழக மாவட்டங்களுக்கு வறட்சியை ஏற்படுத்தி வாழ்வாதாரத்தை பாதித்தது. அத்தகைய காலத்தில் நம் தமிழக முதலமைச்சரான கர்மவீரர் காமராஜரும் கேரளாவின் முதலமைச்சரான நம்பூதிரி பட்டர்களும் இணைந்து போட்ட ஒப்பந்தம்தான் இது. எனவே ஆழியாருக்கிடையே ஆழியார் அணையும் பாலாற்றின் இடையே திருமூர்த்தி அணையும் கட்டப்பட்டது. தமிழக மேற்கு சரியில் இருக்கும் 6 ஆற்றின் இடையணைகளை கட்டப்பட்டு மேற்கிலிருந்து கிழக்கு திசை திருப்புவது மிக சவாலான வேலையாக இருந்தது. எனவே நீராற்றின் இடையே 2 அணையும் சோலையாற்றின் இடையே 1 அணையும் அங்கிருந்து பரம்பிக்குளம் ஆற்றிற்கு மிக ஆழமான மற்றும் உயரமான அணை கட்டி சுரங்கப்பாதை வழியாக துணக்கடவு மற்றும் பெருவாரி பள்ளம் என்ற 2 அணைகளுக்கு நீரை தமிழகத்திற்கு நீரை வரவழைக்கப்பட்டது. எவ்வித தொழில்நுட்பங்கள் இன்றி, GPS, மொபைல் போன்ஸ், இன்டர்நெட் கணினிகள் இன்றி முழுக்க மனித சக்தியால் மற்றும் அறிவாலும் செய்யப்பட்ட இந்த சாதனை அறிவியல் ஆச்சரியம் என்று பல வியந்து போனார்கள். நம் தமிழக பொறியாளர்கள் செய்த இந்த சாதனை நாம் பாராட்டுவோம் மற்றும் நேசிப்போம். நன்றி. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என் பெயர் கா யோஷிகா. நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் பயில்கின்றேன். இதுதான் மிகப்பெரிய கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழீச்சரர் கோவில். 1ஆம் ராஜேந்திரன் தன் படையை இந்தியாவின் வட பகுதியை நோக்கி புனிதமான ஆறான கங்கையிலிருந்து தண்ணீர் எடுக்க அனுப்பினார். ஆனால் வழியில் பல எதிரி படைகளை தோற்கடித்து வெற்றியுடன் தன் தாய் நாட்டிற்கு திரும்பினர். இதனால் கங்கை கொண்ட சோழன் என்றும் கங்கையை வென்றவன் என்றும் புனைப்பெயரை பெற்றார். கோவிலை கட்டப்பட்ட போது அதற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்றும், கோவில் புது தலைநகரை நிறுவிய போது அதற்கு அதே பெயரை வைத்தார். பொதுவாக அக்காலத்து அரசர்கள் கோவிலை ஒரு நகரத்தின் ஆரம்ப நிலையில் அல்லது நடுப்பகுதியில் கட்டுவார்கள். ஆனால் கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு நகரத்தின் ஆரம்ப நிலையில் எழுப்பப்பட்ட திருக்கோவில் ஆகும். கோவில் என்பது அரச குடும்பத்திற்கோ அல்லது பிற சமுதாயத்திற்கோ என்ற நெறிமுறைகளை உடைத்து அனைவரும் கோவிலுக்கு வர வேண்டும் என சமத்துவ நோக்கத்தில் கோவிலை ஒரு நகரத்தின் ஆரம்ப நிலையில் கட்டினார் ராஜராஜேந்திர சோழன். நன்றி.